இப்படிப்பட்ட காவிரியை நாம் பாதுகாக்க வேண்டும், வருகின்ற தண்ணீரை நாம் சேமிக்க வேண்டும். ஆண்டுதோறும் கர்நாடக அரசிடம் நாம் போராடி கொண்டு சண்டையிட்டு, ஆனால் பருவ காலத்தில் வருகின்ற தண்ணீரை நாம் சேமிக்க முடியாத ஒரு சூழல். காரணம், மேட்டூர் அணைக்கு கீழ் நாம் சேமிக்கின்ற எந்த அணைகளோ எதுவும் கிடையாது. அதனால்தான் இது நல்ல ஒரு யோசனை. ராசி மணல் திட்டம் கர்ம வீரர் காமராசர் அவர்கள் 1961 அடிக்கல் நாட்டினார். அப்பொழுது அது திட்டத்தை அது தொடங்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. இன்று ராசி மணல் திட்டம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 64 TMC கொள்ளளவு கொண்ட ஒரு திட்டமாக அதை கொண்டு வரலாம். ஆனாலும் அதில் சிக்கல் இருக்கிறது. கர்நாடக அரசு அங்கே அதை எதிர்க்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது. கர்நாடக அரசு மேகதாது அணை கட்ட வேண்டும் என்று அவருடைய கோரிக்கை. மேகதாது அணை கட்டினால் தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் வராது. காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு 177.25 TMC தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் அது நமக்கு ஒரே மாதத்தில் அந்த அத்துணை தண்ணீரும் கொடுக்கின்றார்கள். காரணம், அது அங்கிருக்கின்ற மிச்ச நீர், உபரி நீர். பருவ காலத்திலே அவர்களுடைய 4 முக்கிய அணைகளை நிரம்பி வேறு வழியின்றி அந்த நீரை நமக்கு திறந்து விடுகிறார்கள். ஆனால் இப்போ ராசி மணல் திட்டம் கட்டினால் நிச்சயமாக அந்த தண்ணீரை நாம் சேமித்து நமக்கு முழுமையாக அதை பயன்படுத்துகிற திட்டம். வருகின்ற காலம் மிக மோசமாக காலமாக இருக்கும். பருவநிலை மாற்றம், காலநிலை மாற்றம்